தல சிறப்பு. இங்கு சிவலிங்கம் பட்டையாகவும் செந்நிறமாகவும் காட்சி தருகிறது. பிரதான ஆவுடையார் தவிர சன்னதியில் தரையில் செதுக்கப்பட்ட மற்றொரு ஆவுடையார் அமைப்பும் உண்டு. 2 ஆவுடையார்களுடன் சிவன் காட்சி தருவது அரிது. பொது தகவல்: சிவன் சன்னதியைச் சுற்றி 8 யானைகள் விமானத்தை தாங்கியுள்ளன. ஒரு யானைக்கு கீழ் பிரம்மா, மற்றொன்றுக்கு கீழ் லட்சுமி நாராயணர் காட்சி தருகின்றனர். பிரதோஷ நேரத்தில் சிவனுக்கு சிறப்பு வழிபாடு: விஷக்கடி தோஷ நீக்கம். அம்பாள் லோகநாயகி, விநாயகர், ஆறுமுகவேலவர், சண்டிகேஸ்வரர், காலபைரவர் சன்னதிகள் உண்டு. பிரார்த்தனை: திருமண சர்ப்பதோஷ நிவாரணத்துக்கு சிவன், அம்பாள், சிவதுர்க்கைக்கு வஸ்திர அலங்கார வழிபாடு. சித்திரை தேன்பிஷேகம், வைகாசி கரும்புச்சாறு, ஆனி தீர்த்தம், ஆவணி நெய், புரட்டாசி பால் தயிர் அபிஷேகங்கள் செய்தால் ஐஸ்வர்யம் பெறலாம். தலப்பெருமை: லோகநாயகி தனிச்சன்னதியில் தாமரை கரங்களுடன் திருவாட்சியுடன் காட்சி. சோமாஸ்கந்த தலம். சிவன், அம்பாளுக்கு நடுவில் ஆறுமுகவேலவர், வள்ளி தெய்வானை. இடது ரங்கநாதர் தனி கோயில். மார்கழி அதிகாலை தீர்த்த அபிஷேகம். நவராத்திரி 10ஆம் நாள் ரங்கநாதருடன் சிவன் அம்பு போடச் செல்வது விசேஷம். கோஷ்ட விசேஷங்கள்: செண்பக விநாயகர், பாதாள விநாயகர் முதலில் வணங்க வேண்டும். தெட்சிணாமூர்த்தி சீடர்கள் இன்றி வியாழன் குரு ஓரை சிறப்பு அபிஷேகம். பிரதோஷமூர்த்தி சிவதுர்க்கை, ராகு கேது வழிபாடு. சிவலிங்கம், காலபைரவர், சூரியன் உண்டு. கோயில் வரலாறு: மைசூர் நஞ்சன்கூடு மாதிரி. 1200 ஆண்டுகள் பழமை. வீரநஞ்சராயர் கட்டியது. காரமடை ரங்கநாதர் அருகில் நஞ்சன்கோட்டார் இடம்பெயர்ந்து கோயில் அமைத்தனர். உயர்ந்த தீபஸ்தம்பம். கருவறை, அர்த்தமண்டபம் பழமையானவை. பிராகாரங்கள்: நந்தி, விநாயகர், முருகன். லோகநாயகி, ஆறுமுகவேலவர் தனிச்சன்னதிகள். சூரியன், காலபைரவர், சனீஸ்வரன், பிள்ளையார். வழிபாட்டால் கஷ்டங்கள், நோய்கள் நீங்கும்.